காதல் கொண்டையில நடிச்சிட்டு இருக்கிறேன்னா இப்போ அங்க இருக்கிற டைரக்டர் தனுஷ் கிட்ட ஆடிஷனுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பியா? நீ இல்லாம நான் இல்லையே கண்ணா. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா? அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், இல்லைன்னா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன். தோ இவன்லாம் ஹீரோ வேண்டா. ஐயோ இங்க ஒரு ரிச்சாக்காரண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு. இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ? நீங்க கலாச்சிட்டு போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன். சார் ஒரே ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும், எங்ககிட்ட இருக்கும். பட் கேட்க போறவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர். அவர்கிட்ட மட்டும் ஒரு சில கேள்விகள் பார்த்துலாமா சார்? ஹாய், என் பேரு வினோத். உன் பேரு? ஓ தனுஷா, நைஸ் நேம். எனக்கு உங்ககிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்கணும், கேட்டுக்கவா? ஹீரோனா நல்லா சிகப்பா இருக்கணும்ன்றதை எப்படி தலைவர் உடைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஹீரோனா நல்லா கட்டு மஸ்தா இருக்கணும்ன்றதை உடைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒல்லியா இருந்தாலும் கில்லிமான்னு. இப்போ நான் இங்க வெறும் ஆக்டரா தான் இருக்கேன். ஆனா அங்க நீ கேமரா முன்னாடி ஆக்டும் பண்ற, கேமரா பின்னாடி ஆக்ஷன் கட்டும் சொல்ற. உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா? எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், இல்லைன்னா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன். சூப்பர் சார். தோ இவன்லாம் ஹீரோ வேண்டா. ஐயோ அப்படின்னு இங்க ஒரு ரிச்சாக்காரண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ? நீங்க கலாச்சிட்டு போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன். இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன், எனக்கு நிறைய கனவு இருக்கு. ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற. அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த டைமில் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியாக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம். நம்ம பாட்னு ஓம் நமச்சிவாயான்னு இருக்கோம். ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே. இதெல்லாம் இவ்வளோ வருஷமா எப்படி சமாளிக்கிற? பசங்களாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேட்கறாங்களாம். ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறத கேட்ப? நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன், மெடிடேட் பண்ணுவேன். அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம். நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷம் உள்ளதாக இருக்கு. இன்னைக்கு நான் இங்க தனியா நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க உன் பின்னாடி பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களாக இருப்பீங்க, நிறைய பேர் 2K கிட்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் 90s கிட்ஸாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஜேர்னி. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகிட்ருக்கோம். இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்கள்லாம் என்னை நினச்சி கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். காதல் கொண்டையில நடிச்சிட்டு இருக்கிறேன்னா இப்போ அங்க இருக்கிற டைரக்டர் தனுஷ் கிட்ட ஆடிஷனுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பியா? கொடுப்பீங்களா சார்? நீ இல்லாம நான் இல்லையே கண்ணா. எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போதான் நடிக்க தொடங்குறேன். என்னெல்லாம் ரசிப்பாங்களா? எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல. உற்றாத தம்பி, உற்றாத. அடுத்து வர 50 வருஷம் அப்படியே நின்று பேசும். உற்றாத. இந்த சாவை பந்தயம் அடிக்கிற சாவை.
இவ்வளோ நேரம் உங்களுக்கு நீங்களே நிறைய பதில் சொன்னீங்கண்ணே. ஒன்றுண்ணே, குபேரா அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர்ண்ணே. நிறைய விஷயங்கள் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பார். இப்போ ஒரு குபேரர் வந்து ஒரு 3 விஷயம் கொடுக்க போகிறாருண்ணே. அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா தனுஷ் சார் எதை செலக்ட் பண்ணுவார்? லவ் அள்ளித்தர குபேரன், நிம்மதி அள்ளித்தர குபேரன், செல்வத்தை அள்ளித்தர குபேரன். நிம்மதி இருந்தால் அன்பும் செல்வமும் அங்கே தான் இருக்கும். ஆ அதனால நிம்மதி தான் அள்ளி தருவோம். குபேரா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் திருப்பி இந்த ஃபங்க்ஷனில் உங்கள் எல்லோரும் முன்னாடி வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து முதல் முறை வந்து எங்கள் டைரக்டர் சேகர் கமலா சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 2-3 முறை நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, பட் நிறைய டேட்ஸ்னு அதுன்னு இதுன்னு ஏதோ ஒன்று செட் ஆகலை. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஸோ ஹாப்பி. நாங்கள் நினச்சோம் சேகர் சார்னா he has his own brand, he has his own brand of films and his own style. Most of his films are love stories. ஸோ அந்த மாதிரி ஒரு காதல் கதையோட வருவாரோ, கிட்டாரு வயலின் எல்லாம் எடுத்து வாசிக்கணும் அப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்து இந்த முறை வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை சொன்னார். ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஸோ எக்ஸைட்டட். சார், ஃபென்டாஸ்டிக் சப்ஜெக்ட் சார். குபேரா, தேங்க்யூ ஸோ மச். And I'm really honored to be a part of this massive and amazing and a very different film. Thank you, sir. And it's an absolute pleasure working with you, sir. அவர் வந்து பிக் பாடியில் இருக்கிற ஸ்மால் பேபி. So he's always so sweet and so loving. Thank you, sir. It was a fantastic experience with you. And our producer, Sunil Narang, sir. Thank you so much, sir. And our King Nagarjuna, sir. அண்ட் அவர் பண்ண ரோல் இதில் வந்து ஒரு மிக முக்கியமான அண்ட் மிக டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். சார், தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் அவர் டீம். ஐ ஆம் தேங்கிங் யூ ஃபார் ஆக்செப்டிங் டு டூ திஸ் ரோல், சார், பிகாஸ் யூ கேவ் பயங்கரமான ஒரு ஃபென்டாஸ்டிக் கரிஸ்மா யூ ஆடட் டு தட் கேரக்டர். அண்ட் வைல் ஸ்கோரிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ யூ ஆர் ஹியூஜ்லி இன்ஸ்பைர்ட் பிகாஸ் தட் கேரக்டர் வாஸ் யூ. ஸோ லவ் யூ ஆல்வேஸ், சார். லவ் யூ ஃபார் பீயிங் யூ. அண்ட் ரஷ்மிகா, பட் நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய சாங்ஸ் எங்கள் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ரஷ்மிகா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். அண்ட் இன்னொன்று, உங்களை எல்லாரையும் ஆட வைக்க போகிற ஒரு பாட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது ஆல்ரெடி ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ரஷ்மிகா ஃபார் எக்ஸலிங் இன் வாட் எவர் யூ டூயிங் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆல் தி ஃபில்ம்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் தென் கமிங் டு மை டியர் பிரதர் அண்ட் யோர் தனுஷ் சார். தனுஷா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இது 3வது முறை நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஃபஸ்ட்டு குட்டின்னு ஒரு படம் பண்ணோம். ஃபீல் மை லவ், ஃபீல் ஹிஸ் லவ், ஃபீல் our love. Chennai, feel our love even through this film. And it's always been a wonderful experience, sir, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. And another favorite film of mine is Vengai. என்னோட ஒரு ஃபேவரட் சாங் இருக்குல்ல, காலங்காத்தால ஒளிஞ்சிருக்கும் வெண்ணிலா போல என்ன பார்த்தால ஒளிஞ்சுக்கிறியே பெண்ணு. இன்னொரு பாட்டு நீங்கள் பார்த்தீங்க, உன்னை மட்டும் பிடிக்குது, கண்ணை மட்டும் பிடிக்குது, உன்னை மட்டும் பிடிக்குது, கண்ணை மட்டும் பிடிக்குது. So every time we worked on a film, we really enjoyed the journey. And especially இந்த குபேரா பற்றி நான் பேசணும். ஏன்னா இது வந்து நம்ம பண்ண படங்கள்லேயே வந்து ரொம்ப வித்தியாசமான படமாக நான் இதை பார்க்குறேன். அண்ட் நீங்கள் பண்ண படத்துலேயும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And Dhanush sir, I'm telling you, I know you rock all the characters, but this is, you took it to another level. And the way you played the journey of, உங்களுக்கே தெரியும்ல, இட்ஸ் ஃப்ரம் போர்கே மட்டும் இல்லை, ஒரு பெக்கர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹவு இட் டேக்ஸ் த ஹோல் திங். இந்த குபேரா ட்ரான்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. த வே யூ வெண்ட் அண்ட் நான் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது அப்படின்னு ஷாக் ஆனோம். அந்த ஷாக்கும் சேகர் சார் எடுத்த விதமும் தனுஷ் சார் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸும் இதெல்லாம் சேர்ந்து எங்கள் மனசுலேருந்து வந்தது தான் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஐ திங்க் யூர் ஆல் கோன் லவ் இட். தேங்க்யூ ஸோ மச் சேகர் சார். தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Sri Varmas.